கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கட்டாயம் செய்யணும். இது உள்ளவங்க என்னுடைய பயிற்சி என்ன பண்ணணும்? கட்டாயம் செய்யணும், சரியாயிடுவாங்க. எக்ஸப்ட் கேன்சர் என்னுடைய பயிற்சி செய்யலாம். கேன்சர் வந்தால் கூட பயிற்சி பண்ணால் தள்ளி போட்டுருவீங்க, நல்லா கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கட்டாயம் போக முடியாது. ஆனால் இதே நோயெல்லாம் சரி பண்ண முடியும். இன்கேஸ் ஸ்டெட்டு வச்சுட்டு இருந்தாங்கன்னா கூட, மூளையில் ஸ்டெட்டு வச்சவங்கலாம் கூட இருக்கிறாங்க. மூளைக்கு போகிற நரம்பில் அடைப்பு ஏற்பட்டு அங்கெல்லாம் அவங்கெல்லாம் கூட என்னுடைய பயிற்சியை ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இந்த பிஎஸ்என்எல்ல வேலை செய்கிறவங்க ஒருத்தர் இருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிறாங்க. நாள்பட்ட நோய், ஜென்மத்தில் ஏற்பட்ட நோயெல்லாம் நல்லாயிடும் என்னுடைய பயிற்சியை பண்ணாங்க. ஜென்மத்தில் உதாரணத்துக்கு போன ஜென்மத்தில் நீங்கள் தூக்கு பொண்ணு செத்துருப்பீங்க, கழுத்து வலிக்கும். இப்போ போய் நீங்கள் டாக்டர்கிட்டலாம் ஆராய்ச்சி பண்ணுவீங்க, 100% சரியாகுதுன்னு வலியை மட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களால் முடியாது, அந்த வலியை தாங்க முடியாது. அது உங்களுக்கு அனுபவம் ஆகாதனால உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் நீங்கள் ஜென்மத்தில் ஏற்பட்ட வலி உங்கள் மனசில் இருக்கிறதுனால, அந்த மனம் தான் நீங்கன்றதுனால வேண்டி அதை பதிவு பண்ணி வச்சுக்கிறதுனால அந்த நோயை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பண்ணுவீங்க. டாக்டர்கிட்ட போனால் அவர் இல்லைன்னு நல்லா இருக்கிறீங்கன்னு அது கூட நல்லாயிடும் என்னுடைய பயிற்சி பண்ணால். ஜென்மத்தில் ஏற்பட்ட வியாதி இருக்குது இல்லை, அதெல்லாம் கூட நல்லாயிடும். நிறைய சித்த மருத்துவர்கள்லாம் என்கிட்ட வருவாங்க. ஒரு கால் இல்லாத ஒரு மனிதன் அந்த கால் வலியுதுன்றான். கால் இல்லை அவனுக்கு, ஆக்சிடெண்ட்டில் கால் போயிடுச்சு, இல்லாத கால் வலியுதுன்றான். வலி எங்கேருந்து வந்தது? அப்போ அவருக்கு கால் இல்லை. அவருக்கு அதுக்கிட்ட ட்ரீட்மெண்ட், ஐயா இது மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு, நான் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறது? புரியுதுங்களா உங்களுக்கு? கால் இல்லை அவருக்கு, ஆனால் கால் இருக்கிறதாவும் நினச்சிக்கிறாரு. தூங்க முடியல அவரால். தூங்கும் போதெல்லாம் அவருக்கு அந்த கால் வலியுதுன்றாரு. காலே இல்லை. நான் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது? கால் இருந்தால் அந்த மருந்து போடலாம், ஏதோ போய் பண்ணலாம், பிடிச்சி விடலாம், இல்லை அதுக்கு தைலமோ ஏதோ ஒன்று தேயலாம். இல்லாத காலுக்கு எப்படி வலியை நிவர்த்தி செய்யுது? கரெக்ட் தானே? அவருக்கு ஆலோசனைலாம் கொடுத்து சஜஷன்லாம் பண்ணி நல்லாவும் ஆனார். எப்படி அப்படின்னு கேட்டால், மூளையில் இருக்குது உங்களுக்கு எல்லாமே. மூளை ஒரு செட்டப் பண்ணி மூளையில் கை கால்லாம் இருக்குது மூளையில். ஆனால் இங்கே தான் நீங்கள் கனவு காணும்போது ஓடுறீங்க, உங்கள் ஃபிசிக்கல் பாடியில் இல்லை, சைக்கிக் பாடியில் ஓடுறீங்க. அப்போ உங்களுக்கு இன்னொரு உடம்பு இருக்குது. கண்ணில் நீங்கள் பார்க்கல கனவை, கண்ணை மூடின்னு தூங்கினுக்கிறீங்க. கனவு பார்த்தேன்னு சொல்கிறீங்க, கனவு கண்டேன் அப்படின்றீங்க. கண்டீங்களா? ஆனால் சொல்லும்போது தான் சொல்கிறேன் நம்ம, கனா கண்டேன் தோழி நான் அப்படின்ட்டு. அப்போ காண்றதுக்கு கண்ணு தேவையில்லை. கண்ணு எல்லாமே என்னால் என்ன பண்ண முடியுது? காணவும் முடியுது. அப்போ ஏதோ ஒன்று உள்ள, அந்த உள்ள இருக்கிற ஒன்றை சரி பண்ண முடியாது என்னால். உள்ளே சரி பண்ணால் வெளியே எல்லாமே தானா சரி. அகத்தின் அழகு, அப்போ அகத்தில் அழகாக்குனா முகமும். நான் 2006 புக்கு வெளியிடும்போது அந்த இந்த கதையை பேசி இருக்கிறேன். நீங்கள் எந்த பியூட்டி பார்லருக்கும் போக தேவையில்லை. என் பயிற்சியை பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பார்த்தே அதை என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சிக்கலாம். நெத்தி கொஞ்சம் கருப்பாக இருக்கும், வெப்பம் தாங்க முடியாமல், எனக்கு சொல்கிறேன். க்ளோவும் உங்கள் முகம். இவர்கிட்ட தான் கேட்டேன், ஆயில் போட்டு தான் ஆகணுமா அப்படின்னு. அவர் வேறு மாதிரி புரிஞ்சினார். இந்த இடத்துல வச்சிரும் புச்சிரும்லாம். நீங்கள் அந்த மாதிரி என்னோடய பயிற்சியை பண்ண என்ன ஆகிடும்? அழகாகிடுவீங்க, நல்லா ஆகிடுவீங்க. ஆமாம், அதனால் இதே நோயோ இதே நோய் இல்லையோ எது வந்தாலும் என்ன பண்ணலாம்? நீங்கள் அப்படியே பயிற்சியை 4 குற்றம் இருக்கக்கூடாது. கூன் குருடு செவிடு பேடு இருக்கக்கூடாது. இருந்தாலும் கூட பயிற்சியை பண்ணலாம், தப்பு கிடையாது. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க,
உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.